வென்ஸ்டே மார்னிங் காலையில் 8:30க்கே பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சிட்டேன். அதுக்கு பிறகு கொஞ்சம் க்ளீனிங் ஒர்க் இருந்து பூஜை ஒர்க்லாம் கொஞ்சம் இருந்துச்சு, அதெல்லாம் முடிச்சிட்டேன். 11:00 அல்லாட்டி 11:30க்கு சமைப்போன்னு பார்த்தேன். பசங்க வந்து இன்னைக்கு ரைஸ் கறிலாம் வேண்டாம், நூடுல்ஸ் வச்சுக்கலாம்னு சொன்னாங்க. ஸோ கடைக்கு போயிட்டு சிறுதானியத்தில் தான் நூடுல்ஸ் விரும்பி சாப்பிடுவாங்க. மைதாவில் சாப்பிட்டு ஒரு 6 மாதத்துக்கு மேலே இருக்கும். இதில் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதில் டேஸ்ட் மேக்கர் இருக்கனால ரொம்ப ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணிடலாம். அது மட்டும் இல்லை, கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணிக்கலாம், நல்லா ஹோட்டல் ஸ்டைல் மாதிரியே ரொம்ப அருமையாக ரெடி பண்ணிடலாம். இதில் கொஞ்சமாக சிக்கன் அப்படி இல்லைன்னா முட்டையை வந்து நல்லா ஸ்கிராம்பிள் பண்ணி போட்டிங்கன்னா ஹோட்டல் ஸ்டைல்லே ரொம்ப பிரமாதம் இருக்கும். அடிக்கடி செய்ய சொல்லுவாங்க. அதனால காலையில் நான் செஞ்சுட்டா மதியத்துக்கு கூட இதையே நான் வச்சிருவேன். சரி, அதையும் ரெடி பண்ணிட்டு ஒரு பக்கத்துக்கு வச்சுட்டேன். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கொழுக்கட்டைக்கு ஊற வச்ச அரிசியும் நல்லா ஊறி இருந்துச்சு. அதை நல்லா காய வச்சுட்டு போய் சாப்பிட்டு வந்துட்டேன். அதுக்கு பிறகு அதை பவுடர் பண்ணி நல்லா சலிச்சிட்டு ஸ்டீமரில் வச்சு ஒரு 45 நிமிஷம் அவிச்சா சரியாக இருக்கும்னு அதுக்குள்ளே இருக்க க்ளீனிங் ஒர்க்கெல்லாம் இருந்துச்சு. 2-3 வீடியோஸ் எடிட் பண்ண இருந்துச்சு. அதையும் எடிட் பண்ணிட்டு மாவு அவிஞ்சோன்னு ட்ரேல கொட்டி வெயில்ல காய வச்சுட்டேன். 2-3 நாள்ல ரெடி ஆயிடும். விநாயகர் சதுர்த்திக்கு தேவையான மாவு ரெடி ஆயிடுச்சு. இன்னைக்கு ஒரு சில வேலைகள் வந்து நல்லா நிம்மதியா செஞ்சு முடிச்சிட்டேன்.